மகிமை உண்டாவதாக. இணைந்து சில பாடல்களை பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே சேர்ந்து பாடுவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரே, இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே உங்கள் இயேசுவே, தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. இயேசுவே, தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கண்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே கங்கிடவில்லும். கண்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழினானிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. ஆழிதானிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னதினிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே. நல்ல உற்சாகமா கருத்துணர்ந்து பாடகத்தை நமக்கு உதவி செய்வாராக. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே எங்கள் ரோகங்கள் எல்லாம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனை. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. ரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயா மேயா மாயமாற்றியே கருணாநிதியே ஹரி ஹரியே. துயா மேயா மாயமாற்றியே கருணாநிதியே ஹரி ஹரியே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, தாவி வந்தோனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே, தாவி
தாவி வந்தோனே அகமதினிலே ஆவியின்றிட அருள் நிறைந்தோனே அகமதினிலே ஆவியின்றிட அருள் நிறைந்தோனே தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் மறுஜீவிக்க தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் மறுஜீவிக்க போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. வாழ்க்கையில நம்மை அவருக்கென்று பரிசுத்தமாகவும் பூரணராகவும் ஆண்டவர் நம்மளை கிரியை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் உருவாக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே புகழை விரும்பே மகிழ்வெந்தினமே மகிமை செலுத்திடுவே புகழை விரும்பே மகிழ்வெந்தினமே மகிமை செலுத்திடுவே ஓனே தேனே கோதில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவே ஓனே தேனே கோதில்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை பாடுகிறது நமக்கு ஹல்லேலூயா பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி அப்பா நல்லவரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா விடவில்லை தாங்கிய நடத்தினீரே தள்ளாட விடவில்லை தாங்கிய நடத்தினீரே புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா
வெளிப்படுத்துகிறோம். புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியை கற்றுக்கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. சொல்லுவோமா ஆண்டவரே, உம்மையே உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறேன். உம்மையை நம்பியுள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறார். அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனையோ தேவைகள், எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவருடைய கரம் நமக்கு உதவியாக, நமக்கு அடைக்கலமாக, மறைவிடமாக, பாதுகாப்பாக, நமக்கு கேடகமாக, நமக்கு ஒரு துருகமாக அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். ரட்சண்ய மகிமை, துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை, கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா, ஆண்டவர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்கிறார். கிருபை மேல் கிருபையை என் வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சண்ய மகிமை, துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை, கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை, துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை, கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன்.
ரட்சண்ய மகிமை துதியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அடித்து பாடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அடித்து பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரித்து சங்கீதம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரித்து சங்கீதம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுவே. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுவே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் பண்ணி பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரனே. சொல்லுவோம், சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரனே. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை துதியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவனல்லவா. பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் பண்ணிடுவேன். உம்மில் என்று மகிழ்ந்திடுவேன். உம்மில் என்று மகிழ்ந்திடுவேன். உம்மில் என்று மகிழ்ந்திடுவேன். உம்மில் என்று மகிழ்ந்திடுவேன்.
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஒரு ஹல்லேலூயா கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட பண்ணி இருக்கிறாரு. ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தினால தேவன் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வல்லமையை ஹல்லேலூயா உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆண்டவரே, நீர் ஹல்லேலூயா அற்புதங்களை செய்கிற தேவனாக ஆண்டவரே இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. உம்முடைய உயிர் தொழுதலின் மகிமை மாறவில்லை என்று சொல்லி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி பாட போகிறோம். ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. தேங்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. தேங்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து ஓடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார் சொல்லுவோம். துன்பங்கள், தொல்லைகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவைகளில் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. நமக்குள்ளே விசுவாசம் இருந்தால் போதும், நம்முடைய வல்லமை வெளிப்படும். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. வேகள் ஓடுது, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர். உங்களுடைய நலவைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர். உங்களுக்கான அற்புதத்தை செய்கிறவர். சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. எல்லா வியாதிகளும் சுகமாகிறது. எல்லா பிசாசின் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை மாறுகிறது. ஒரு yes in the name of Jesus. நல்ல கரங்களை தட்டி ஓ தேவ வல்லமை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும். எதிர்பார்ப்புக்கு மேலானதை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏதோ நன்மைகளை மாத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறதற்காக அல்ல,
தேவனுக்கென்று ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை தேவை ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு உம்முடைய ஆண்டவரே உதவி தேவை ஆண்டவரே. எங்களுக்கு தேவனுடைய ஆண்டவரே வல்லமை தேவை ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, உலக பூமியின் கடைசி பரியந்தம் உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் நிற்கிறதற்கு ஒரு விசேஷித்த கிருபை எங்களுக்கு தேவை. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே தமிழ் பிரதேசத்தின் அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைமை போதகர் பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு புதிதானவர்கள் அல்ல, நம்மில் அதிகமான அன்புள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள். தமிழ் பிரதேசம் தென்னிந்தியா, அகில இந்திய அளவில், உலக அளவில் கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய மனுஷன், என்னுடைய சகோதரர். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 1963 முதல் இன்று வரைக்கும் ஒரே சகோதரர்களாக குடும்பத்தின் பிள்ளைகளாக இருந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவளுக்கு பெரிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துக்கிறார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல தகப்பனாரை கொடுத்து அவள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் இன்னும் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்துக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தமிழ் பிரதேசத்தினுடைய சூப்பரிண்டென்டென்ட் பாஸ்டராகவும் தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் இருக்கிற வேதாகம கல்லூரி ஒன்று திருத்துவ வேதாகம பள்ளி. அந்த திருத்துவ வேதாகம அந்த பள்ளியிலே பெண்களுக்காக, இந்தியாவிலே பெண்களுக்காக ஒரு வேதாகம கல்லூரி இருக்கிறால் நம்ம தமிழ் பிரதேசத்தில் செங்கோட்டையில் இருக்கிற கணக்கப்பில் வசிக்கிற தமிழ் பிரதேசத்தில் உள்ள அந்த வேதாகம கல்லூரி தான் மகளிருக்காக, பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்லூரி. இதில் நம்முடைய பிள்ளைகள் சபையில் படித்து அநேகர் பயன்பெற்று வந்துக்கிறார்கள். அடிக்கடி வருவாங்களே, ஏஞ்சல் ஆனா அவங்களும் அங்கேருந்து படித்தவங்க தான். நாங்களும் அங்கே இருந்து போய் ஊழியம் செஞ்சு அந்த கல்லூரிக்கு ஆசிரியராக இருந்து பல முறையும் போய் அந்த ஊழியத்திலையும் பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே இந்த நாட்கள் அந்த ஊழியத்தின் வரிசையை குறித்து அவர் நம்மோடு கூட பேசுவார்கள். நாம் அந்த வேதாகம கல்லூரிக்காக ஜெபிப்போம், நம்மால் இயன்ற மட்டும் உதவி செய்வோம். இதுவரைக்கும் நீங்கள் உதவி செஞ்சுக்கிறீங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். அவர் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியிலே வந்திருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. 1973 முதல் 76 வரையிலும் இதே பட்டணத்திலே தங்கியிருந்து தூய யோவான் கல்லூரியிலே 3 ஆண்டுகள் இளங்கலை அறிவியல் பட்டம் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாட்களிலே இந்த சபைதான் எனக்கு தாய் சபையாக இருந்திருக்கிறது. ஆகவே பாளையங்கோட்டைக்கு வருவது எப்பொழுதுமே மகிழ்ச்சியான ஒரு காரியம். அதிலும் இப்பொழுது இங்கே உங்கள் போதகராக இருப்பது என்னுடைய மூத்த அண்ணன். நான் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள சபைகளுக்கு தலைமை போதகர் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஆனாலும் நான் அவர்களை எப்பொழுதுமே அண்ணன் என்று தான் கூப்பிடுவேன். அவர்களும் என்னை தம்பி என்று தான் அழைப்பார்கள். அந்த அன்பை ஆண்டவர் அவர்கள் சொன்னது போல் 1960ஆம் வருஷத்திலிருந்து இதுவரையிலும் எங்களை பாதுகாத்து வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் இல்லாத நேரங்களிலும் நான் இங்கே வந்தால் என்னை இங்கே அன்போடு வரவேற்று உபசரிக்கிற இங்கே உள்ளதான சபை மக்களுக்காக, குறிப்பாக அலுவலகத்திலே பணி செய்கிறவர்களுக்காக, சகோதரிங்க முன் வரிசையில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில சகோதரர்கள், உடன் ஊழியர் பாஸ்டர் ராம்கி போன்றவர்கள், பாஸ்டருடைய குடும்பம் எல்லாருமே என்னை மிகவும் அன்போடு விசாரிக்கிறவர்கள். ஆகவே பாளையங்கோட்டைக்கு வருவது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். வேதாகம கல்லூரியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வேதாகம கல்லூரியை குறித்து எனக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவிற்கு உங்களுடைய போதகருக்கும் தெரியும். இந்த வேதாகம கல்லூரியிலே நானும் பாஸ்டர் அவர்களும் ஒன்று போலத்தான் ஆசிரியர்களாக சேர்ந்தோம். இது 1993ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சின்ன வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மிக அருமையான உள்கட்டமைப்புகளோடு கூட, ஏராளமான வசதிகளோடு கூட ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விவரங்களை ஒரு சின்ன பேம்ப்லெட்டில் ரெடியாக்கி உங்களுடைய போதகருடைய வசம் நான் கொடுத்திருக்கிறேன். அவர்களிடத்திலே நீங்கள் கேட்பீர்களேயானால் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் இந்த வேதாகம கல்லூரியை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளலாம். இங்கே இருந்தும் ஒரு சிலர் நம்முடைய வேதாகம கல்லூரியிலே படித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வேதாகம கல்லூரி நம்முடைய தமிழ்நாட்டிலும் மட்டுமல்ல, இந்திய அளவிலே பல்வேறு மாநிலங்களிலே ஆண்டவருடைய வேலையை செய்கிற மக்கள்
இருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் இந்த வேலையை இன்னும் அதிகமாக வளரச் செய்வாராக, பெருகச் செய்வாராக. ஆமென். இன்று நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனங்களை கவனிக்க விரும்புகிறேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே நடைபெற்றதான சம்பவங்களைத்தான் 4 சுவிசேஷங்களிலும் நாம் பார்க்கிறோம். இங்கே குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 3.5 ஆண்டு கால ஊழியத்திலே என்னென்ன ஊழியங்களை செய்தார் என்பதை நாம் இரத்தின சுருக்கமாக இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டியதின் அவசியம் என்ன என்று நாம் கேட்போமேயானால், மனுக்குலம் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி அது நிமித்தம் ஏற்படுகிறதான விளைவுகள், பாவத்தினாலே ஏற்படுகிறதான விளைவுகள், சரீர பலவீனத்தினாலே ஏற்படுகிற பலவீன நோய்கள், இவ்விதமாக பல்வேறு நிலைகளிலே மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த நிலைமைகளிலிருந்து தேவாதி தேவன் மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணுவதற்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பரிகாரம் அல்லது நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பிராயச்சித்தம் என்ன என்பதை இங்கே நாம் சற்றே பார்க்க முடியும். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த ஆவிகளையும் அவர் தமது வார்த்தையினாலே துரத்தினார். பிணியாளிகளையும் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். ஆக மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதி என்பது ஒரு பிரச்சனையாகவே மாறிவிட்டது. நோய்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான பாவ பிரச்சனையினாலே அதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிறதான வியாதி, அது நிமித்தம் ஏற்படுகிறதான மரணம், இவைகள் எல்லாமே மனிதன் தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகினபடியினாலே மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் இன்னமும் ஆண்டவர் நம் எல்லாருக்காகவும்
நன்மையான திட்டத்தையே வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அவர் நம்ம எல்லாருக்கும் நன்மையான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார், சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை விட்டு விலகும் பொழுது ஏற்படுகிறதான பிரச்சனைகள். இங்கே முதலாவது நாம் பார்க்கிறோம், வியாதி, அசுத்த வல்லமைகள் மனிதனை தொந்தரவு செய்வது, மரணம். உலகத்திலே ஏற்பட்டதான முதல் மரணம் என்று பார்த்தாலே யார்தான் முதலாவது கொல்லப்பட்டான்? ஆபேல். அவனுடைய சகோதரன் தான். இன்றைக்கு சகோதரர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பகைத்து போகிறது நமக்கு ஆச்சரியமாக இருந்தாலும், அன்றைக்கும் அதே தீமையின் வல்லமை மனிதனை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. ஆகவே பாவம் நம்முடைய ஆன்மீக சரீர வளர்ச்சிகளை அது நிச்சயமாகவே பாதிக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். போதும். இந்த மனுஷன் எவ்வளவு நாள் வியாதிப்பட்டு இருந்தான்? 38 வருஷம். இன்னொரு வசனம் அங்கே அதே அதிகாரத்திலே வாசியுங்கள், 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவர் இயேசு அவனுக்கு ஏற்பட்டதான பாதிப்பில் இருந்து, இனிமேல் அந்த பாதிப்பு உன்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு நீ கவனமாய் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் அந்த மகனை திரும்பவும் பார்க்கிறார், ஆலயத்திலே பார்க்கிறார். நீ சொஸ்தமானாய், ஆனால் அதிக கேடு ஒன்றும் வராதபடி இனி. இதுதான் மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீ சொஸ்தமானாய், உன்னை நான் விடுதலையாக்கி இருக்கிறேன், ஆனால் இனிமேல் அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்பொழுது பாவம் மனிதனை சூழ்ந்து இருக்கிறது, அப்படி சொல்லலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை. இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டியது இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம் வாசியுங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாக அவர் சுற்றித் திரிகிறார். ஆனால் அதே சமயத்தில் இன்னொருவனும் சுற்றித் திரிகிறான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாரு? பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். Where will there be an opportunity? எங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? நீங்கள்
ஆண்டவருக்காக 50 வருஷம் நன்றாக வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்திருக்கலாம். ஆனால் களைச்சு போய் இருக்கிறதான ஒரு நேரத்தில், ஒரு நாளிலே சாத்தான் உங்களை கவுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். உங்களை ட்ரை பண்ணுவான். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. சரி, வாசிங்க. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். சரி, 20வது வசனம் வாசியுங்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து. இது ஒரு நல்ல ஆவின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, அவனை தரையிலே விழுந்து நுரைதள்ள செய்கிறது. 25வது வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி. இப்போ ஆண்டவரே சொல்லிட்டார், அது என்ன ஆவி? அது அசுத்த ஆவி. அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நாம் இங்கே இருந்து என்ன பார்க்கிறோம்? பாவத்திற்கு மேலே அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது, சாத்தானுக்கு மேலேயும் அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. விழுந்து போன மனிதன் தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகினவனாய் இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலைகளிலிருந்து அவனை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய சூழ்நிலைகளிலும் இருந்து நமக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் கவனமுடையவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் உங்களுக்குத்தான், உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிறதான இந்த நலமான காரியங்கள் அனைத்தும் நம்முடைய மீட்பிற்காக. வீழ்ச்சியின் நிமித்தம் ஏற்பட்ட பாதிப்பு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு அதைவிட அதிகமானது. ஆகவே அந்த பாதிப்புகளை எல்லாம் சரி செய்வதற்கு இயேசுவின் அன்பு ஒன்று போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, கவனமாக கேளுங்க. ஒருவனுக்கு பாவம் வந்திருக்கிறது, ஒருவனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது. ஆனால் இயேசு வந்தால் அங்கே என்ன செய்கிறார் என்றால் அந்த பாவத்தை மன்னிக்கிறார். ஆமென். உங்களுக்கு நன்றாய் தெரியும், சுவிசேஷத்திலே ஒரு குள்ளனான ஒரு மனிதன் இயேசுவை காண ஒரு மரத்தின் மேலே ஏறினான். அவனுடைய விருப்பம் என்ன? இயேசுவை அவன் காண வேண்டும். ஆனால் இயேசு அவனை காண விரும்பினானா? இல்லை. ஆனால் இயேசு அந்த இடத்திலே வந்து நின்று அவன் பேரை சொல்லி கரெக்டாக கூப்பிட்டாரு. பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா ஒரே மரம் தான் இங்கே இருக்குது, அவன் ஒருத்தன் தான் மேலே இருக்கிறான். நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும். இந்த வீட்டுக்கா? இந்த மனுஷனுடைய வீட்டுக்கா? ஆண்டவர் அங்கே ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவியினுடைய உள்ளத்திலே இயேசு பிரவேசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே ஏற்பட்ட மாற்றம், அந்த வீட்டிலே இயேசு வந்த பின்பதாக ஏற்பட்ட மாற்றம், அவனே அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே, நான் யாரிடத்திலெல்லாம் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதில் என்ன கேள்வி இருக்குது? அவன் அப்படிப்பட்ட வேலை தானே பார்த்தான். ஆனால் அப்படிப்பட்ட வேலை நாம யாரும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அங்கே இருக்குது. அப்போது நாமெல்லாம் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் எத்தனை முறை ஆனால் ஒரே தரம் மரித்தார். ஹல்லேலூயா. இரத்தத்தை சிந்தினார், சரீரம் முழுவதிலும் காயங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார்,
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. ஆகவே பாவம் இருக்கிற இடத்திலே இயேசுவின் மன்னிப்பு வருகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். உங்களை ஆண்டவர் மன்னித்தாரா? உங்களை ஆண்டவர் மன்னித்தாரா? இப்பொழுது மரணம் பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம். அந்த மரணம் வருகிற இடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உயிர்த்தெழுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தான் லாசருவும் தான் உயிர்த்தெழுந்தான். லாசரு உயிரோடு எழுந்தான். லாசருவே வெளியே வா. வெளியே வந்த லாசரு திரும்ப மரித்தானா மரிக்கலையா? நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, மரணம் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உயிர்த்தெழுதலையும் கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எத்தனை வருடங்கள் அவரோடு கூட இருக்க வேண்டுமோ அத்தனை கால அளவு. அது எப்படின்னா நித்தியம். ஆமென். இட்டர்னிட்டி, ஃப்ரம் இட்டர்னிட்டி டு இட்டர்னிட்டி அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அந்த இடத்திலே நீங்களும் நானும் போய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய மீட்பின் மேன்மை. இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே இயேசு கிறிஸ்து 3 விதமான ஊழியங்களை செய்தார். ஒன்று போதிக்கிற ஊழியம், இரண்டாவது பிரசங்கிக்கிற ஊழியம், மூன்றாவது தெய்வீக சுகமளிக்கும் ஊழியம். இன்றைக்கு அந்த வசனத்தில் தான் நாம் வாசித்தோம். 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கும் பொழுது தெய்வீக சுகம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். Healing every kind of sicknesses and diseases and infirmities. ஜனங்களுக்குள்ளே இருந்ததான சகல விதமான நோய்களையும் அவர் குணமாக்கினார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கலை, ஆனால் சரீரத்தில் எத்தனை பேர் பலவீனத்தோடு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நானே பலவீனத்தோடு தான் நிற்கிறேன். நேற்றே பாஸ்டர் அண்ணாச்சிட்ட சொல்லிட்டேன், ஐ எம் நாட் வெல். ஐ வாஸ் நாட் வெல் எஸ்டர்டே. ஆனாலும் 12 மணி நேர ஜபத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அது ஆண்டவருடைய கிருபை. அப்படி எத்தனையோ முறை ஆண்டவர் என்னை ஆலயத்திற்கு கொண்டு போய் இருக்கிறார். அங்கே போன பின்பு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் சுகம் தருவார். இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திலே வந்திருக்கிறபடியினாலே, நீங்கள் பலவீனராக வந்திருந்தாலும் இயேசுவின் பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கிறபடியினாலே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். எல்லா பிரசங்கமாரும் சொல்கிறதானே பாஸ்டர், இப்படி உலாவிக் கொண்டே இருக்கிறார். எங்கே பார்க்க முடியாது. அவர் அதரிசனமான கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வரிசையின் நடுவிலும் அவர் போய்கொண்டு இருக்கிறார். 2 நாற்காலிகளுக்கு நடுவிலும் அவர் போய்கொண்டு இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. ஏன்னா யோபுவின் புஸ்தகத்திலே தேவபுத்திரர் தேவ சந்நிதியில் வந்து நிற்கும் பொழுது அங்கே இன்னொருத்தனும் வந்து நின்றான். யார் வந்து நின்றான்? சாத்தானே வந்து தேவபுத்திரர் சந்நிதியில் நிற்க முடிந்ததுன்னா ஆண்டவர் நம் நடுவிலே வந்து நிற்க மாட்டாரா? ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் விரும்பினதை செய்ய, அவர் விரும்பினது என்ன? தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த, தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்க அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த இடத்துல பலவீனத்தோடு கூட வந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதான சில காரியங்கள். நீங்கள் தேவனோடு கூட சரியான உறவிலே இருக்கிறீர்களா என்பதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். Are you in the right relationship with God and with others?
ஆண்டவரோடு சரியான உறவிலே இருக்கிறது நல்லது. ஆண்டவரோடு கூட சரியான உறவிலே இருக்க விரும்புகிறேன் என்று எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கிற சகோதரியோட நல்ல உறவில் இருக்க விரும்புகிறீர்கள்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பாங்க. சகோதரர்களையும் நீங்கள் அப்படித்தான் யோசிக்கணும். தேவனோடு கூட சரியான உறவில் இருக்கிறது மட்டுமல்ல, இயேசுவின் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறதா என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஆமென். நிறைய வசனங்கள் இருக்குது பைபிளில். அதெல்லாம் சொன்னேன்னா எனக்கு இப்போ டைம் முடிஞ்சு போகுது, இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்தில். இயேசுவின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்தான் நம்முடைய உள்ளங்களிலே தேவையான விசுவாசத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்படுங்கள். saturate your life with God's word. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி இருக்கிறது. அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் அதை பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். 7ஆம் வசனத்தை மட்டும் வாசியுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ரொம்ப எளிமையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஆண்டவர் இயேசு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது சரீரத்திலே இன்னமும் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்னமும் தொடர்ந்து அவரிலே நிலைத்திருங்கள். ஏனென்றால் இயேசு அல்லாமல் நமக்கு வேறு யாரும் சுகம் தர முடியாது. மருத்துவர்கிட்ட போனாலும் மருத்துவர் என்ன மருந்து தான் கொடுப்பார், மருந்து தான் கொடுப்பார். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னால் இருந்தாங்க, இப்போ இல்லை. பாஸ்டர் மருதியாவுக்கு அந்த அம்மாவை நல்லா தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். அந்த அம்மாவுடைய அந்த கிளினிக்லேயே முன்னால் நுழையும் பொழுதே அதில் ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பார்கள், மருந்து அளிப்பது மருத்துவனின் பணி, ஆனால் ஆரோக்கியம் அளிப்பது ஆண்டவனின் அருள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டது மாதிரி தெரியும், ஆனால் அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். அப்படி சில டாக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன், எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னோன்னு கூட அவர் கேட்டிருக்க மாட்டார். நீங்கள் அடுத்து 2வது கேள்வி வேறு போடுவீங்க, அதுக்கும் எழுதிக்கிட்டே இருப்பார். டாக்டர்கிட்டே போகாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏனென்றால் பரம மருத்துவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். சுகம் கிடைக்கும் வரைக்கும், சுகம் கிடைக்கும் வரைக்கும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொண்டு இருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அநேகரை ஜெபத்திற்கு நீங்கள் அழைக்கலாம். யாக்கோபு நிருபத்தில் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. 5:14 முதல் 16 வசனங்களிலே உங்களை சபையில் இருக்கிறதான மூப்பர்களை அழைத்து நீங்கள் அவர்களை ஜெபம் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய தலையில் வேணால் எண்ணெய் பூசி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணினால் அங்கே தான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்திருக்கிற ஒரே மந்திரம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் நீங்கள் போங்க. அங்கே தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படும். தேவன் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எக்ஸ்பெக்ட் எ மிரக்கிள், ட்ரஸ்ட் இன் கிரைஸ்ட் பவர். நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசித்து கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய வல்லமை நிச்சயமாகவே உங்களுக்கு கிரியை செய்யும். இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு நாள்தோறும் எல்லா மணி நேரங்களிலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் சித்தமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒருவராகிலும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தமில்லை என்று சொல்லுகிற அதே வேளையிலே ஒருவராகிலும் கவலையோடு கூட மன கஷ்டத்தோடு மனபாரத்தோடு கூட இருக்கிறதற்கும் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களுக்கு எதிர்பார்க்கிற பதிலை கொடுக்கிறதிலே சற்று தாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னால், தாமதம் என்பது நிராகரிப்பு அல்ல என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். தாமதம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் வருவதற்கு சற்று தாமதம் ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பதிலை, அந்த சுகத்தை நிராகரிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாக, ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணித்து கொண்ட பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ள முடியாது. உங்களை அவர் மறக்க முடியாது. அவர் உங்களை இன்னமும் நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? உள்ளங்கையிலே உங்களை வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோமாக. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஒரு விடுதலை நமக்கு உண்டாகட்டும், ஒரு சுகம் நமக்கு உண்டாகட்டும், ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Hallelujah. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அன்று நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்த கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றித்திருந்து வருத்தப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன். ஆறுதல் கடங்களை தட்டி ஹல்லேலூயா. என் கவலைகள் மாறும், என் கண்ணீர் மாறும், நீர் வந்தால் போதும். அந்த பாடலை பாடி, ஆண்டவரே நீங்கள் எங்கள் மத்திய இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரீரத்திலையும் இந்த வேதனை மாற, துக்கம் மாற, கண்ணீர் மாற, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க என்று சொன்னபோது அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு. நல்ல கரங்களத்தினை சித்தம் உண்டு. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் வசமையினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள்
கரங்களை தட்டி எல்லாமே we want to see it. We want to see it. Oh God, மாறுதல், change, transformation. நீங்க நன்மை செய்கிறவராய் சொல்லியிருந்தீங்களே, நீங்க ஆவியில ஒரு விடுதலை, நீங்க ஆத்துமால விடுதலை, நீங்க சரீரத்துல விடுதலை. 38 வருஷமாய் பலவீனமா இருந்த மனுஷனை பார்த்து நீ சுகமான விரும்புறியா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? உலகத்தில் நமக்கு உதவி செய்ய யார் இல்லாட்டாலும் நம்முடைய நாயகன், நம்முடைய எஜமானன், நமக்கு ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தேவன் உண்டு. நம்மை தேடி வந்த தெய்வம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ சுகமான விரும்புறியா? I am helpless. Nobody is here to come and help me, but we have a great God. நமக்கு ஒரு நல்ல தகப்பன். He is more than our father, more than our mother, more than our brother or sister, more than a husband or a wife. உதவி செய்ய யாருமே இல்லை. 38 வருஷமா யாரும் இல்லை. 38 வருஷமா முடியாத ஒரு காரியத்தை ஒரு நொடி பொழுதுல முடிச்சு வச்சாரு. அந்த இயேசு இன்னைக்கு நம்மகிட்ட பக்கத்துல வந்துக்கிறார். கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. சரீரத்திலே, பொருளாதாரத்திலே என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீங்க வந்தா போதும். 38 வருஷமா அளந்த நிரந்தரமா இந்த படுக்கையை நொடிப்பொழுதுல மாற்றி ஒரு மாற்றத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த ஆராதனையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறேன். எனக்காக ஜெபம்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கீங்க? நான் பாரத்தோடு வந்தேன், உடைஞ்சு போய் வந்தேன், நொந்து போய் வந்தேன். நீங்க எங்க மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்க வந்தா போதும். சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும்னாரு. நம்முடைய வாழ்க்கையில வர விரும்புகிறாரு, நம்ம வீட்டுக்கு வர விரும்புகிறாரு, நமக்கு உதவி செய்ய விரும்புகிறாரு. 38 வருஷமா இருந்த மனுஷனை தேடி வந்தாரு. இன்னைக்கு தேடி வந்திருக்கீங்களே, தேடி வந்த தெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி, அப்பா எங்களை தேடி வந்தீங்களே. உங்க கண்ணீரை பார்க்கிறாரு, உங்க வேதனைகளை பார்க்கிறாரு, நிந்தைகள் அவமானத்தை பார்க்கிறாரு. உடைஞ்சு போன உள்ளத்தில் வந்திருக்கீங்களே, உதவி செய்ய வல்லவர். என் உள்ளம் கையில் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. நன்மை செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய், எனக்கு யாரு நன்மை செய்வ, எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? உதவி செய்வதற்கு உதவியற்ற நிலை இருக்க போது உதவிக்கரன் நீட்டுவதற்கு இந்த மனுஷ கரத்தை தெய்வக்கரம் பிடிப்பதாக. அப்பா எங்கள் கரத்தை பிடிங்க, நீங்கள் எங்களை சந்திங்க, எங்களை ஆசிர்வதிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஆவி ஆத்மா சரத்தை சுத்திகரிங்க. என் பலவீனம் மாறட்டும், என் சகவீனம் மாறட்டும். நீங்கள் வந்தால் போதும். உதவி செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல வரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கு இருப்பதாக. ஆமென்.